இன்று ஒடிசாவின் மைய நகரில் நடைபெற்ற நிகழ்வில் ஒடியா மற்றும் அஸ்மிதா பற்றி பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளன. மேலும் மக்கள் பதில்களை ஆர்வமாக எதிர்நோக்குகின்றனர். ஒரு நெருக்கடியில் விழுந்துவிட்டது. இதற்காக ஒரிஷா மற்றும் ஸ்மிதாவை எவ்வாறு கிப்டிவேர்ஸின் மூலம் மீண்டும் சரி செய்யலாம்? எனவே ஒரிஷா அரசு இப்போது சப்தத்தை எடுத்துக்கொண்டதாகவும், அரசாங்க அமைப்பு முழுமையாக ஆனதற்கு பிறகு நிச்சயமாக முதலில் எங்கள் முதல் பணி ஒடிசா அஸ்மிதாவை பாதுகாத்து கொள்ளும் மற்றும் அவர்களுக்கு மக்களின் மரியாதை கிடைக்கச் செய்வது, அவர்களின் சோம்பா மற்றும் அவர்களின் கல்யாண பணிகள், அவர்களின் வளர்ச்சி பணிகள் எப்படி திருத்தப்படும் என்பதை உறுதி செய்வது மற்றும் அவர்களின் அஸ்மிதாவை பாதுகாப்பதை காப்பாற்றுவது. ஆகையால் நிச்சயமான அரசு வருவதற்கு முன்பு அந்த அரசு ஒடியா அஸ்மிதாவுக்காக பணிபுரியும். அபொன்னீர் கொல்லப்படும். அது உங்களுக்கு சரியான நேரத்தில் உங்களுக்கு மாதாய் செய்யப்படும். ஜனநாயக மக்கள் இப்போ அரசின் கடந்த 24 ஆண்டுகளின் இறுதி காலம் என்பதால் மக்கள் புறஞ்சுகூறாக உள்ளனர். அவர்களின் பாதி சுமை நிறைந்துள்ளது, அவர்களின் மனதில் உள்ளது. ஆகையால் அவர்கள் தனிப்பட்ட முறையில் பேசினால், புதிய அரசு வந்தால் நாம் இரட்டை எஞ்சின் அரசும் மோடி ஜனாதிபதியும் அவர்களின் மோதி உறுதியை எடுத்துக்கொண்டு ஒரிஷா அரசிலும் கீழ்ப்படி மக்கள் பிரச்சனைகள் முழுமையாக உள்ளதால் அவற்றை தீர்க்க இந்த அரசு உறுதியாக செய்வது. இன்று ஒடிசாவில் ஒடியா மற்றும் அஸ்மிதா பற்றி கேள்விகள் எழுந்துள்ளன மற்றும் ஒடிசா அஸ்மிதா என்று போன்ற ஒரு நெருக்கடியில் விழுந்துவிட்டது. இதற்காக ஒரிஷா மற்றும் ஸ்மிதாவை எவ்வாறு கிப்டிவேர்ஸின் மூலம் மீண்டும் சரி செய்யலாம்? எனவே ஒரிஷா அரசு இப்போது சப்தத்தை எடுத்துக்கொண்டதற்கு பின்னர், அரசாங்க அமைப்பு முழுமையாக ஆனதற்கு பிறகு நிச்சயமாக முதலில் எங்கள் முதல் பணி ஒரிஷா அஸ்மிதாவை பாதுகாத்து கொள்ளும் மற்றும் அவர்களுக்கு மக்களின் மரியாதை கிடைக்கச் செய்வது, அவர்களின் சோம்பா மற்றும் அவர்களின் கல்யாண பணிகள், அவர்களின் வளர்ச்சி பணிகள் எப்படி திருத்தப்படும் என்பதை உறுதி செய்வது மற்றும் அவர்களின் அஸ்மிதாவை பாதுகாப்பதை காப்பாற்றுவது. ஆகையால் நிச்சயமான அரசு வருவதற்கு முன்பு அந்த அரசு ஒடியா மற்றும் ஸ்மிதாவுக்காக பணிபுரியும். என்ன எடுக்கப்படும்? அது உங்களுக்கு சரியான நேரத்தில் உங்களுக்கு பொருள் செய்யப்படும். ஜனநாயக மக்கள் இப்போ அரசின் கடந்த 24 ஆண்டுகளின் இறுதி காலம் என்பதால் மக்கள் புறஞ்சுகூறாக உள்ளனர். அவர்களின் பாதி சுமை நிறைந்தது, அவர்களின் மனதில் உள்ளது. ஆகையால் அவர்கள் தனிப்பட்ட முறையில் பேசினால், புதிய அரசு வந்தால் நாம் இரட்டை எஞ்சின் அரசு மற்றும் மோடி ஜனாதிபதியின் மோதி உறுதியை எடுத்துக்கொண்டு ஒரிஷா அரசிலும் நிச்சயமாக கீழ்ப்படி மக்கள் பிரச்சனைகள் முழுமையாக உள்ளதால் அவற்றை தீர்க்க இந்த அரசு உறுதியாக செய்வது.